திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று இன்னும் பல ரகசியமான நன்மைகளை அல்லாஹ் இதன் மூலமாக தர இருக்கிறான். முழுமையாக காணொளியை பாருங்கள். நான் சதகத்துல்லா பாக்கவி மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கான தேவையை எது என்ன என்பதை நீங்கள் கமெண்ட்ஸிலே அவசியம் பதிவு செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பு என்பது அவசியம். அதே போன்று வாழ்க்கையினுடைய மறுபக்கம், இன்னொரு பக்கம் துவக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான விஷயம் திருமணம் என்பது. நம்மிலே பல நபர்கள் கேட்கிறார்கள், திருமணம் ஆக வேண்டும், வயதெல்லாம் வந்து விட்டது, ஆனால் இன்னும் சரியான ஒரு வரன் அமையலை, எங்கள் பொண்ணுக்கு சரியாக மாப்பிள்ளை அமையலை, எங்கள் பையனுக்கு சரியான ஒரு பொண்ணு அமையலை, அதற்கான வழி என்ன என்று கேட்கிறார்கள். அதே போன்று படித்து விட்டு பிள்ளை இருக்கிறாரு, நல்ல வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கிறாரு, அவர் நினைக்கிற மாதிரி உண்டான வேலை வாய்ப்பு அமைய வேண்டும் என்று பலருடைய நோக்கமும் தேட்டமும் இருக்கிறது. இன்றைக்கி நான் ஒரு அழகான ஒரு துஆ, அது துஆவாகவும் இருக்கிறது, திருக்குர்ஆனுடைய அழகான ஒரு வசனமாகவும் இருக்கிறது. இன்னும் கூடுதலாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதிய ஒரு அற்புதமான துஆ, இதை நான் சொல்ல போகிறேன். இதை முழுமையாக கேளுங்கள். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக என்ன பலன் கிடைக்கப் போகிறது? திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேலை வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று இன்னும் பல ரகசியமான நன்மைகளை அல்லாஹ் இதன் மூலமாக தர இருக்கிறான். முழுமையாக காணொளியை பாருங்கள். நான் சதகத்துல்லா பாக்கவி மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கான தேவையை எது என்ன என்பதை நீங்கள் கமெண்ட்ஸிலே அவசியம் பதிவு செய்யுங்கள், அதுவும் கவனிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, எகிப்திலிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியன் என்ற நகரத்திற்கு வருகிறார்கள். அதன் பின்னணியிலே ஒரு நீண்ட பெரிய வரலாறு இருக்கிறது. உயிர் அபயம் தேடி, பாதுகாப்பை தேடி, அல்லாஹ் சிறந்த வழியை காட்ட வேண்டும் என்பதை நாடி ஒரு பிரச்சனையில் போய் தலையிட்டு அங்கே தீர்வை கொடுக்க போய் அது வேறு விதமாக பிரச்சனையாக திரும்பி கடைசியிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலேயே இருக்க முடியாத அளவிற்கு கொலை குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு அரசின் மூலமாக தேடப்படவும் செய்கிறார். இப்பொழுதுதான் அவர்கள் எகிப்திலிருந்து கிளம்பி பக்கத்தில் இருக்கக்கூடிய மதியன் என்ற நகரத்திற்கு வருகிறார்கள். மதியனுக்கு வந்தால் இங்கே ஊரில் யாரும் தெரியாது, பெருசாக அறிமுகம் யாரும் கிடையாது, எங்கே போகிறது தெரியாது, அடுத்த வேலை எங்கே தங்குறது தெரியாது, என்ன வேலை பார்க்க போகிறோம் தெரியாது, அடுத்த வேலை சாப்பாடு என்ன தெரியாது. ஆனாலும் அல்லாஹ்வின் வழிகாட்டுதல் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வருகிறார். ஏன்னா அவர் எந்த தப்பும் பண்ணலை, தேவையில்லாத எந்த ஒரு கொலை குற்றத்திற்கும் அவர் ஆளாகவில்லை. யதார்த்தமாக ஒருத்தரை தட்டின உடனே அவர் இறந்து போயிட்டார். இதை காரணமாக வைத்து வேறு விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாமின் மீது குற்றம் சுமத்தப்பட்டு அங்கே இருந்து வெளியாவதற்கு அது காரணமாக போச்சு வச்சுங்களேன். இப்போ மதீனாவுக்கு வந்தாச்சு. வந்த பின்னாடி இங்கே நிற்கிறார்கள். அப்போ ஒரு வனாந்திரம், அது ஒரு மக்கள் எல்லாம் அதிகமாக வராத ஒரு பகுதி. ஆனால் குறிப்பிட்ட சில நேரங்களிலே மக்கள் இங்கே வருகிறாங்க, தண்ணி பிடிக்கிறாங்க, தண்ணியை பிடிச்சிட்டு இறச்சிட்டு போகிறாங்க. எல்லாரும் ஒரு கிணத்துல போய் நின்று தண்ணி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பெண்கள், குறிப்பாக 2 பெண்கள் மட்டும் ஒரு ஓரமாக நிற்கிறாங்க. அவங்க அந்த கூட்டத்தில் சேரலை. இந்த மூசா நபி அப்பொழுது நபி அல்ல, அவர்கள் வெறும் மூசா இப்னு இம்ரான். போய் அந்த பெண்கள்கிட்ட கேட்குறாங்க, எல்லாரும் தண்ணி பிடிக்கிறாங்களே, நீங்கள் பிடிக்கலையம்மா அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்கள்லாம் நிற்கிறாங்க. அவங்கெல்லாம் போன பின்னாடி தான் நாங்கள் எங்களுடைய கால்நடைகளுக்கு தண்ணியை குடிச்சிட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான நீரையும் பிடிச்சிட்டு போவோம். இப்போ கேட்டாங்க, இங்கே இந்த கிணவை தவிர்த்து வேறு நீர் ஆதாரமே வேறு எதுவுமே இல்லையா? இருக்குது, ஆனால் அது தூர்ந்து போய் கிடக்குது, அது யார் தூக்குறா? அந்த மூடியை திறக்கிறதுக்கே ரொம்ப சிரமம், ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்ன உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் நேராக போய் அந்த தூர்ந்து கிடந்த அந்த கிணறு, அது அதாவது பயன்பாட்டிலே இல்லாமல் இருந்த அந்த கிணறுடைய மூடியை ஒரே தூக்கி அங்கிருந்த தண்ணியை எடுத்து இறச்சி அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இந்த வேலையை எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் செஞ்சாங்க. இந்த காணொலியை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். சில விஷயங்களை நாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அல்லாஹ்விற்காக வேண்டி செய்ய வேண்டும். எதை செஞ்சாலும் 4 ரூபாய் இதில் நமக்கு கிடைக்குமா, இதில் எந்த புண்ணியம் இல்லைன்னா நம்ம இதில் தலையிடணும், நமக்கு எந்த பெனிஃபிட் இதில் இல்லை, பின்னையே அதில் போய் நம்ம மூக்க நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு ஓரத்துலேயே உட்காரக்கூடாது. சில விஷயங்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய வேண்டும். சில விஷயங்கள் அல்லாஹ் இதற்கு கூலி தருவான் என்ற தியாகத்தோடு வெளிப்படுத்த வேண்டும். அப்படி வெளிப்படுத்தினால் நிச்சயம் அதற்கு அல்லாஹ் தரக்கூடிய வெகுமானம் இருக்கிறதே, சன்மானம் இருக்கிறதே, அது உள்ளபடியே வேறு லெவலில் இருக்கும். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க. இவங்க இந்த பிள்ளைங்க எல்லாம் போயிடுறாங்க. இந்த பிள்ளைங்க சாதாரண பிள்ளைங்க இல்லை, ஷுஐப் என்ற நபி அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள், அந்த நபியினுடைய பிள்ளைகள். இவங்க போனாங்க, அப்பாட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் இன்றைக்கி சீக்கிரமாக வந்துட்டோமே, எங்களை கவனிச்சிங்களா? ஆமாம், இன்றைக்கி ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டீங்களா, எப்போவுமே லேட்டாக வருவீங்களா?
இல்லை இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி ஒரு வாலிபர் நின்னார், அவர் தான் ஹெல்ப் பண்ணி கொடுத்தாரு. அப்போ உடனே அப்பா கூப்பிட்டா, அப்பா சொன்னார், இந்த மாதிரி அவர் கூட்டுவாங்க, நம்ம ஏதாவது அவருக்கு சன்மானம் கொடுப்போம், கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பிள்ளைங்க வந்தாங்க, கூப்பிட்டாங்க, போனாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்டம். இப்போ அந்த தண்ணி எடுத்து கொடுத்துட்டு ஒரு நல்ல அமலை செஞ்சுட்டு ஒருத்தருக்கு உதவி செஞ்சு முடிச்சுட்டு மூசா என்ற அந்த இளைஞர் அல்லாஹ்விடத்திலே ஒரு துவா செய்தார். அதுதான் இன்னைக்கான நமக்கு துவா. ரப்பி இன்னி லிம அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். இன்ஷா அல்லாஹ் இந்த துவா குர்ஆனுடைய வசனம்தான். சூரா கசஸ் என்கின்ற ஒரு அத்தியாயம் இருக்கிறது திருக்குர்ஆனிலே, 28வது அத்தியாயம். அந்த 28வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம் இது. அந்த வசனத்தினுடைய ஒரு பகுதி இந்த துவா ஓதுறாங்க. இன்ஷா அல்லாஹ் டிஸ்கிரிப்ஷனிலே இந்த துவாவை பதிவு செய்கிறேன், ஸ்க்ரீன்லேயும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவா வரும். இன்ஷா அல்லாஹ் அதையும் பாருங்கள். இந்த துவா ஓதுறாங்க, ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். யா அல்லாஹ், நீ எந்த நலவை எனக்கு இப்பொழுது கொடுத்தாலும் எனக்கு அது தேவையாக இருக்கிறது. ஏன்னா எனக்கு தங்க இடம் இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, அறிமுகம் இல்லை, வேலை பார்க்குறதுக்கு வேலை இல்லை, எதுவுமே இல்லை. நான் இப்போ ஒரு தனியாலாம் நிற்கிறேன். என்ன நீ கொடுத்தாலும் ஏற்றுக்கிற நிலைமையில தான் நான் இப்போ இருக்கிறேன், எதனாலும் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு நல்லமலை செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் அந்த துவா கபூல் ஆகும். எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடியும் ஏதாவது ஒரு நல்லமல் செஞ்சுக்குங்க, செஞ்சு முடிச்சுட்டு அல்லாஹ்வோட துவா செய்யுங்க. அந்த துவா அல்லாஹ் தஆலாவிடத்திலே மிகுந்த அங்கீகாரத்தை பெறும். இந்த துவாவை செய்ததற்கு பிறகு அல்லாஹ் மூசா நபிக்கு என்னவெல்லாம் கொடுத்தான், அதுதான் அங்கே நமக்கான டாபிக். இந்த துவாவை செஞ்சாங்கல்ல, இதுக்கு பின்னாடி என்னெல்லாம் கொடுத்தான்? 6 விதமான முக்கிய விஷயங்களை அல்லாஹ் கொடுத்தான். முதலில் அவர் செய்த வேலைக்கு கூலி கொடுத்தான் அல்லாஹ். என்ன கொடுத்தான்? அவங்க பிள்ளைகள்கிட்ட சொன்னாங்க, ஷுஐப் நபி போய் அவரை கூட்டுவாங்க, எஜிசியக்க அஜிரம சகைத்தலனா. அந்த பிள்ளைங்கள ஒருத்தவங்க வந்து கூப்பிட்டாங்க, எங்கள் அத்தா அவங்கள கூப்பிட்றாங்க, எதுக்குமான்னு கேட்டாங்க. இல்லை நீங்கள் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணீங்களே, அதுக்கு ஏதாவது கைமாறு செய்யணும், ஏதாவது உங்களுக்கு பிரதி உபகாரம் செய்யணும்னு நினச்சி கூப்பிட்றாங்க. அப்போ கூலி, செஞ்ச வேலைக்கு கூலி. ரெண்டாவது, அவங்க ஒரு பயத்தோடு அச்சத்தோடு தங்களுடைய ஊர்லேருந்து வந்திருக்காங்க. கதையை ஃபுல்லாக போய் ஷுஐப் நபிகிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஷுஐப் நபி சொன்னாங்க, ஃபலம்மா கஸ்ஸ அலைஹில் கஸஸ் கால லா தகஃப். எல்லா கதையும் கேட்டு முடிச்சோன்னே பயப்படாதீங்க, நஜௌத மினல் கௌமி ஸாலிமீன். அநியாயம் செய்யக்கூடிய கூட்டத்தினர்கள் இங்கு யாரும் வரமாட்டார்கள், உங்களுக்கு அவர்களால் எந்த தொந்தரவும் கிடையாது, அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று விட்டீர்கள், பாதுகாப்பட்டு விட்டீர்கள். அப்போ பயத்திலிருந்து விடுதலையை அல்லாஹ் இந்த துவாவின் மூலமாக கொடுத்தான். மூணாவதாக வேலை வாய்ப்பை தந்தான். வேலை வாய்ப்பை வேண்டி நிற்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் இந்த துவாவை ஓத வேண்டும். வேலை வாய்ப்பு யார்கிட்ட வேலை பார்க்கறது? ஷுஐப் நபிகிட்டே வேலை பார்க்கறதுக்கு அல்லாஹ் வேலையும் கொடுத்தான். நாலாவதாக ஷுஐப் நபியுடைய பிள்ளையவே அல்லாஹ் அவங்களுக்கு மனைவியாக மாற்றினான். பார்த்தீங்களா? ஷுஐப் நபியுடைய மகளை தாம் பிள்ளைய மூசா என்கின்ற அந்த வாலிபருக்கு ஷுஐப் நபி கட்டி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த புள்ள சொல்லுச்சு, இன்னஹு கவியுன் அமீன், இவரை நீங்கள் வேலைக்கு அமர்த்துங்க, ஏன்னா இவர் நல்ல பலசாலியாகவும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் நம்பிக்கையாளராகவும் இருக்கிறார். ஒரு பெண் ஒரு ஆணிடத்திலிருந்து 2 விஷயத்தை எதிர்பார்க்கும். ஒன்று, அவர் பலமாக இருக்கணும், 2 நம்பிக்கையான ஆளாக இருக்கணும். எந்த காலகட்டத்திலையும் தனக்கு, தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய விஷயத்திலே எந்த ஒரு மோசடியையும் ஒரு ஆண்மகன் செய்துவிடக்கூடாது என்பதுதான் எல்லா பெண்ணுடைய விருப்பமாகவும் இருக்கும். இந்த 2 இந்த மனுஷர்கிட்ட நிறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திருமணமாகக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் கொடுத்தான். திருமணத்திற்காகவே ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், தங்கள் பிள்ளைகளை கரை சேர்க்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மூசா நபி ஓதி இந்த துவாவை ஓத வேண்டும். 4வதாக அல்லாஹ் கொடுத்த பலன். 5வதாக அல்லாஹ்விடத்தில் பேசுகிற வாய்ப்பை அல்லாஹ் இந்த துவாவை ஓதியதற்கு பிறகு கிடைத்தது. அல்லாஹ்வோடு பேசினாங்க. ஐயா மூசா, மூசாவே, இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன், நான் தான் ரப்புல் ஆலமீன், அகிலத்தாரின் ரப்பு நான் தான், வாருங்கள் என்று தூர் சீனா மலைக்கு பக்கத்திலே போய் அல்லாஹ்விடம் பேசுவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். 6வதாக முக்கியமான விஷயம், மூஸா பின் இம்ரானாக மதியனுக்கு வந்தவர்கள் மறுபடியும் எகிப்துக்கு போனாங்க, தங்களுடைய சொந்த ஊருக்கு போனாங்க. திரும்பி போகும்போது எப்படி போனாங்கன்னா, மூசா ரசூலுல்லாஹ் போனாங்க, ரிசாலத் என்கின்ற தூதுத்துவத்தையும் வாங்கி கொண்டு போனார்கள். இப்படியான 6 விதமான சிறப்பு, துன்யா மற்றும் ஆஹிரா, இந்த 2 விதமான சிறந்த பலனையும் அல்லாஹ் இந்த துவாவுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒவ்வொன்றா கொடுத்தா. கேட்டாங்களா, நீ என்ன கொடுத்தாலும் வாங்குறதுக்கு தகுதியாக நான் இப்போ இருக்கேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து கேட்டார்கள். அல்லாஹ் திருமணத்தை கொடுத்தான், வேலை வாய்ப்பை கொடுத்தான், செய்ததற்கு கூலியை கொடுத்தான்.
அபயத்தை, நிம்மதியை கொடுத்தான். இன்னைக்கு எத்தனை நபர்கள் நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய செயல்பாடினால், வேற ஏதாவது தொழில் ஏற்பட்ட நஷ்டத்தினால், அல்லது பிள்ளைங்க இந்த மாதிரி தப்பான வழிக்கு போயிட்டாங்க, அதனால பெரிய மன உளைச்சல் நான் உட்கார்ந்துருக்கேன், இதற்கு எங்களுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரியாக மன உளைச்சல், பயத்தில், ஒரு விதமான தவிப்பு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த துஆவை ஓதினால் நிச்சயமாக அவர்களுடைய தவிப்பு நிலையை அல்லாஹ் போக்குவான். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்குரிய வாய்ப்பை இந்த துஆ பெற்றுத் தருகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் நெருங்கினார்கள், பேசினார்கள். அல்லாஹ்விடத்திலிருந்து உயர்தரமான சன்மானமாக இருக்கக்கூடிய ரிசாலத் என்கின்ற தூதுத்துவத்தையும் பெற்றார்கள். வல்ல அல்லாஹ் இதை ஓதுவதற்கும் இதை பின்பற்றி வாழ்வதற்கும் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக. வஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.